பார்க்க போகிறது எல்லாமே ஃப்ரீ பாடி டயக்ராம். அதில் வந்து நார்மல் ரியாக்ஷனும் டென்ஷனும் வச்சு எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நார்மல் ரியாக்ஷனாக நான் என்ன சொல்லியிருக்கேன், நார்மல் ரியாக்ஷனுங்கிறது ரொம்ப சிம்பிள். ரெண்டு ஆப்ஜெக்ட் எப்போ ரெண்டு பாடி ரெண்டு கான்டாக்டில் வரும் பொழுது அந்த கான்டாக்டில் என்ன ஆகும், ரெண்டு பாடிக்கு போய் இந்த பிளாக் வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு கான்டாக்ட் சர்ஃபேஸ் பதில் இன்டர்ஃபேஸ். இப்போ வந்து இந்த பிளாக் என்ன பண்ணும், இந்த சர்ஃபேஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ் இந்த பிளாக் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நார்மல் ரியாக்ஷன் சொல்கிறோம். இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். சரியா? அப்போ இது என்னது, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா வேறு எதுவுமே வேண்டாம், ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது, எப்படி இதை யூஸ் பண்ணி டயக்ராம் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் ரியாக்ஷன் வரும்பொழுது சர்ஃபேஸ் இன் கான்டாக்டை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐடென்டிஃபை பண்ண உடனே அதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் வரைங்க, அவ்வளோதான். எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணுமோ அந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். கரெக்டாக? ஃப்ரீ பாடி டயக்ராம்ங்கிறது என்னது, ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டாக எடுத்துப்போம். இந்த கண்டிஷன்ஸும் லாஸ்ட் கிளாஸே பார்த்துட்டோம். நம்ம எடுக்கிறது எல்லாமே பாயிண்ட் மாஸாக எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஃபோர்ஸஸும் அதெல்லாம் நம்ம காட்டுவோம். ஷோ ஆல் த ஃபோர்ஸஸ் வித் டைரக்ஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணுவோம். கரெக்டா? அந்த ஃப்ரேமை வந்து நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம், இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராமில் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறோம், தியரி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக இது பண்ண போகிறோம். சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ் வந்து இங்கே இருக்குது. அப்போ என்ன இருக்கும், எப்போவுமே நம்ம வரையும் பொழுது இப்போ இதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம வரையணும். அப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த பிளாக் வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே இருக்குது. அப்போ கான்டாக்டில் இருக்குன்னு நமக்கு தெரியும். கான்டாக்டில் இருக்குன்னா நான் கான்டாக்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டேன். இதுதான் சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட். அப்போ அதுக்கு பர்பெண்டிகுலராக நான் ரெண்டு ஃபோர்ஸ் வரையணும். என்னது, இந்த பிளாக் என்ன பண்ணும், ஒரு ஃபோர்ஸ் கீழே பண்ணும் சர்ஃபேஸ் மேலே. அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணும், இந்த பிளாக் மேலே ஒரு ஃபோர்ஸ் இது பண்ணும். அதுதான் நார்மல் ரியாக்ஷன், பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ். வரைஞ்சிட்டோமா? அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கா, இங்கே இருக்குது. என்ன ஃபோர்ஸு, வெயிட். இந்த பிளாக் வந்து என்ன பண்ணுது, வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். நம்ம சர்ஃபேஸுக்கு இருக்காதான்னா சர்ஃபேஸுக்கும் இருக்கும். ஆனால் நம்ம சர்ஃபேஸை பற்றி இப்போ படிக்க போகிறதில்ல. ஓகேயா? இப்போ வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் பிளாக் வரையணும்னா என்ன பண்ணணும், அந்த பிளாக்கை வந்து ஒரு பாயிண்ட் மாஸாக வரைஞ்சிக்குங்க. என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, எம்ஜி டவுன்வர்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நார்மல் ரியாக்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த ஆரை எடுத்து வரையக்கூடாது. ஏன்னா இந்த ஆர் இந்த பிளாக்னால இந்த சர்ஃபேஸ் மேலே இருக்க ஒழிய இந்த பிளாக்ல அந்த ஃபோர்ஸ் கிடையாது. ஃப்ரீ பாடி டயக்ராமில் நம்ம என்ன ஃபோர்ஸஸ் வரையணும், அந்த பிளாக்ல மற்ற ஃபோர்ஸஸ் என்னென்ன ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு அடுத்த ஃபோர்ஸ் வெளியிலேருந்து வர ஃபோர்ஸை தான் நம்ம பார்க்குறோம். இந்த பிளாக்னால மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை அதை நம்ம பார்க்கல, மற்றவங்க இந்த பிளாக் எப்படி அஃபெக்ட் பண்ணுறாங்க அதுதான். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து ஆர் அண்ட் எம்ஜி. ஸோ இப்போ ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது, நெட் ஃபோர்ஸ். அதாவது நம்ம சம் பண்ணும்போது ஃபோர்ஸஸை ஆட் பண்ணும்பொழுது எல்லா ஃபோர்ஸுடைய கூட்டம் இது என்ன இருக்கணும், ஜீரோ ஆகிடணும். சம் ஆஃப் நெட் ஃபோர்ஸஸ் என்னது, ஜீரோ. அப்போ வந்து இங்கே நெட் ஃபோர்ஸ் ஜீரோனா இங்கே என்ன இருக்குது, ஆரும் எம்ஜி இருக்குது. அப்போ அதனுடைய ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது அது ஜீரோ ஆகும். நீங்கள் நல்லா பாருங்கள், ஆர் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா எம்ஜி ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ ஆர் மைனஸ் எம்ஜி என்னவாக தான் இருக்கணும், ஜீரோ. வெக்டார் சம்பா டைரக்ஷனோட தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆர் ஈக்குவல் டு எம்ஜி. அண்டர் ஈக்குலிபிரியம் when the block is at rest, நார்மல் ரியாக்ஷன் வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? இப்போ ரெண்டாவது எக்ஸசைஸ் இது என்னன்னு பார்ப்போம். இப்போ இதுலேயே கொஞ்சம் நம்ம வந்து இன்னொரு இது எடுத்துப்போம் எக்ஸாம்பிள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிளாக் இன்னொரு பிளாக்கோட அட்டாச் ஆகிருக்கு. இப்போ எனக்கு நீங்கள் ரெண்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். இது வந்து M1, இது வந்து M2 அப்படின்னா எப்படி வரையலாம், ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு கான்டாக்ட் ஃபோர்ஸஸை பாருங்கள். இப்போ வந்து என்னது, இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. அப்போ இந்த பிளாக் என்ன பண்ணும், இங்கே ஒரு நார்மல் ரியாக்ஷன் கொடுக்குமா, அதே மாதிரி இந்த பிளாக் இந்த சர்ஃபேஸ் என்ன சொல்லும், நான் ஒரு நார்மல் ரியாக்ஷன் கொடுக்குறேன். ரெண்டாவது சர்ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இங்கே ஒரு கான்டாக்ட் இருக்குது. ஸோ இப்போ இது என்ன பண்ணும், M2 சொல்லும் நான் ஒரு ஃபோர்ஸ் இங்கே உனக்கு கொடுப்பேன். அதே மாதிரி இந்த M1 என்ன சொல்லும், இல்லை நானும் உனக்கு ஒரு ஃபோர்ஸ் இங்கே கொடுப்பேன். ஸோ இந்த ஃபோர்ஸ் இதாகிடுச்சு. அப்புறம் என்ன இங்கே இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து M1 முடிச்சுப்போம் நம்ம. ஸோ M1 பாயிண்ட் மாதம் எடுத்தால் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, மறந்துடவே கூடாது, M1ல் இன்னொரு ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணும். எப்போவுமே வெயிட் ஆக்டிங் டவுன்வேர்டை மறந்துடாதீங்க. ஸோ M1G வந்து என்ன இருக்கும், டவுன்வேர்டில் இருக்கும். இன்னொரு ஃபோர்ஸ் என்னப்பா, இந்த M2 என்ன சொல்லும், நான் இந்த சைடு ரியாக்ஷன் கொடுப்பேன்னு சொல்லும்.
புரிஞ்சுதா? ரியாக்ஷன் இங்கே M2னால வரக்கூடிய ரியாக்ஷன். அப்போ M2 வந்து இந்த சைடு தானே தள்ளும், அதை தம் பக்கம் தள்ளாது, அடுத்த பக்கம் தள்ளும். ஓகேயா? அதே மாதிரி R1 இந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணும், ஒரு R1 ரியாக்ஷன். மொத்தமே இவ்வளோதான் ஃபோர்ஸ். ஈக்குலிபிரியமில் இருந்துச்சுன்னா R1 ஈக்குவல் டு M1G, R2 வந்து 0ன்னு. சரியா? இப்போ M2க்கு வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. இதே இதை M2க்கு வரைஞ்சோம்னா M2ல என்ன இருக்கும், M2ல வந்து எகெயின் வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். நான் அப்போ M2வை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இங்கே வரைகிறேன், M1 கொஞ்சம் விட்டுடுறேன். M2வை வரையும் பொழுது என்ன ஆகும், M2G வந்து டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணுது. எகெயின் இந்த சர்ஃபேஸ் என்ன சொல்லும் நமக்கு, இந்த சர்ஃபேஸ் ஒரு நார்மல் ரியாக்ஷன் அப்வர்டு கொடுக்கும். சரியா? அதே மாதிரி இந்த பிளாக்கும் கொடுக்கும், அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ சர்ஃபேஸை பற்றி நம்ம படிக்கல, பிளாக்கை பற்றி மட்டும்தான் படிக்கிறோம். சரியா? இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்லும், இந்த பிளாக் M1 ஒரு நார்மல் ரியாக்ஷன் இங்கே கொடுக்கும். அதை ஆல்ரெடி நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், R2ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா இப்போ M1 வந்து R2 ஃபோர்ஸ் இங்கே கொடுக்கும். சரியா? அப்புறம் வந்து நான் 2 R2 எடுத்து வச்சுருக்கேன். அப்போ இது R3 இல்லையா? நார்மல் ரியாக்ஷன் சர்ஃபேஸ்லேருந்து வர்றது என்னது, R3 அப்வர்ட்ஸ், M2G வந்து டவுன்வர்ட்ஸ். ஸோ இதுதான் என்னது, ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ நம்ம கொஷின்ஸ் ஒன்றா பார்ப்போம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதுலேயே வந்து இன்னொரு டென்ஷன் வச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு நம்ம வந்து எக்ஸசைஸுக்குள்ளே போகணும். ஸோ டென்ஷன் வச்சு பண்ணணும்னா என்ன, ஒரு புள்ளி எடுத்துக்குங்க. ஓகே, இல்லை ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட், இங்கிருந்து நான் வந்து ஒரு பிளாக்கை வந்து வச்சுருக்கேன். அந்த பிளாக் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குது. சரியா? இப்போ இதுக்கு வந்து எனக்கு வந்து நான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், டென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஈஸி, அதுவும் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான். ஆனால் நீங்கள் அதை பற்றி ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும்போது 2 தான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம டென்ஷன் எந்த பிளாக்குக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணுமோ அந்த பிளாக்கில் போய் உட்காந்துடணும். அந்த பிளாக் இதுதான் பாயிண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் அர்த்தம். கரெக்டாக? ஏன்னா இந்த பிளாக்குக்கு தான் நான் இது வரைய போகிறேன். அப்போ பாயிண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் இது. ஆனால் நம்ம லாங்குவேஜில் என்ன, நம்ம ஏறி உட்காந்துக்கணும். ஏறி உட்காரும் பொழுது உங்கள்கிட்ட தூரமாக தான் டென்ஷன் வந்து இருக்கும். உங்கள்கிட்ட எட்டி போகும் டென்ஷன். எட்டி போகும்னா என்ன அர்த்தம், ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும், நீங்கள் தனியாலாம் போக முடியாது. உடனே அப்படி கேட்கக்கூடாது. ஓகே, இது வந்து ஸ்ட்ரிங்கில் உங்களிலேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் டென்ஷன் இருக்கும். அப்போ டென்ஷன் இந்த சைடு எங்கே இருக்கும், T1 இங்கே இருக்கும். அப்போ இந்த சர்ஃபேஸ் என்ன சொல்லும், இந்த நீ T1 ஃபோர்ஸ் என்ன கொடுத்தீங்கன்னா நான் T1 திரும்பி கொடுப்பேன். பட் நம்ம பாயிண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் எதுவோ அதுலேருந்து இட் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ், டென்ஷன் ஆக்ட்ஸ் அவே ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் கன்சிடரேஷன். நம்ம எந்த பாயிண்ட் எடுக்கிறோமோ அதுலேருந்து எப்போவுமே அவே. அதனால தான் உங்களை ஏறி உட்கார சொல்லிட்டேன். இப்போ இங்கேயும் பார்த்தோம்னா என்ன ஆகும், இந்த சைடு டென்ஷன் தூரமாக போகும். அப்போ என்ன அர்த்தம், இங்கே T2னா சர்ஃபேஸ்லேருந்து வரது இங்கே T2. நம்ம எதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும், இந்த பிளாக்குக்கு. அப்போ mg வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டவுன்வர்ட் போட்டுருவீங்க. டென்ஷன் என்னது, T இங்கே ஒன்று இருக்குது, அது T1 எடுத்திருக்கோம். அப்புறம் என்ன இருக்குது, இங்கே T2. நான் இங்கே வந்து கொஷின் சால்வ் பண்ணலை, இன்னைக்கு நம்ம வெறும் ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் வரைகிறோம். ஸோ T1 T2 இவ்வளோ, இதோட முடிச்சா போதும். கொஸ்டின் பண்ணும்பொழுது நான் T2 எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத அப்போ பார்ப்போம். புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு கொஸ்டினாக நம்ம பார்ப்போம். ஸோ இது டிசி பாண்டே புக்குனா 5.1 எக்ஸசைஸு, இது வந்து 8.1 எக்ஸசைஸ் செய்யுங்க. ஸோ இப்போ the diagram shows a rough plank resting on a cylinder with one end of the plank on rough ground. Neglect friction இப்போ நம்ம பண்ணலை, வெறும் ஃப்ரீ பாடி டயக்ராம் தான். forces acting on the plank, forces acting on the cylinder. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதை பண்ணும்பொழுது இந்த டயக்ராமை நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர்லேயே போட்டுக்கலாம், இல்லைன்னா படம் போடலாம். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டயக்ராமையே கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுலேயே வரைப்பேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை த சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட். கரெக்டாக, எனக்கு இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, நான் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். சரியா? அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஸ்பியருக்கு எடுத்தேன்னா சிலிண்டர், இது வந்து சிலிண்டர். இன்னொன்று சிலிண்டருக்கு சிலிண்டர், ஸ்பியர், சர்க்கிள். ஓகேயா? இது எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், நார்மல் ரியாக்ஷன் பாசஸ் த்ரூ சென்டர். கரெக்டா? பாசஸ் த்ரூ ரேடியஸ், பாசஸ் த்ரூ சென்டர். சென்டர்னு ஞாபகம், அலாங் ரேடியஸ், பாசஸ் த்ரூ சென்டர். சரியா? இப்போ இதோடைய சென்டர் நம்ம எடுத்துட்டோம்னா இப்போ 2 சர்ஃபேஸ் கான்டாக்ட், அப்போ 2 ரியாக்ஷன் வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னது, இந்த சர்ஃபேஸ்னால எனக்கு ரியாக்ஷன் வரக்கூடியது மேலே இருக்கும். ஸோ நான் R1 இப்படி போட்டுட்டேன். அப்புறம் என்ன இருக்குது, இந்த சர்ஃபேஸ்னால வரக்கூடியது என்னது, அது பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸு. கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து R1 இங்கே வருது, திரும்ப இது என்ன ஆகும், இந்த சர்ஃபேஸ் கான்டாக்ட் இருக்குது, பர்பெண்டிகுலராக வரையணும். ஸோ R2 வந்து என்னது, இது
ஓகேயா? ஸோ 2 கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்துருச்சு. வேற இன்னொன்று என்ன இருக்கு? எம்ஜி. அது படம் போடும்போது போட்டுக்கலாம். அதே மாதிரி பிளாங்க்குக்கும் வரணும். பிளாங்க் என்ன இருக்கு? பிளாங்க் இங்கே சர்ஃபேஸோட கான்டாக்ட் இருக்கு. அப்போ என்ன பண்ணும்? இதுதான் சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட். அப்போ இங்கே என்ன பண்ணும்? இது வந்து R3 கொடுக்கும், இது கீழே வந்து சர்ஃபேஸுக்கு R3 கொடுக்கும். சிமிலர்லி இப்போ இந்த சிலிண்டர் என்ன பண்ணும்? பிளாங்க்குக்கு R2 மேலே கொடுக்கும். இந்த சிலிண்டர் வந்து சர்ஃபேஸுக்கு என்ன கொடுக்கும்? R1 கீழே கொடுக்கும். அப்போ நம்ம ஒன்றா பண்ணுறோம். இப்போ சிலிண்டருக்கு நம்ம வரைஞ்சோம்னா, சிலிண்டர் ஒரு பாயிண்ட் மாசம் எடுத்துகிட்டு வரைஞ்சோம்னா, ஃபர்ஸ்ட் என்னது? R1 மேலே இருக்குது. சர்ஃபேஸ் சிலிண்டர் மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது? பிளாங்க்கு சிலிண்டரை எப்படி தள்ளுது? அப்போ R2 கீழே வரும். அப்புறம் என்ன இருக்குது? வெயிட்டை மறந்துடக்கூடாது. சிலிண்டரோட வெயிட் எம்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து எம். சரியா? இதை வேணால் கேபிட்டல் எம் ஸ்மால் எம்னு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா M1ன்னு எடுத்துக்கலாம். M1 வந்து சிலிண்டருடைய மாஸ். வேற ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ இப்போ பிளாங்க்குக்கு நம்ம வரைகிறோம். அதே மாதிரி நான் பிளாங்க்குக்கு வரைஞ்சினா பிளாங்க் என்ன பண்ணுது? தர சொல்லும், நான் ஒரு மேலே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன். அப்போ இந்த பிளாங்க்குடைய வெயிட்டு கீழே ஆக்ட் பண்ணுது, அதனால எம்ஜி. இது M2ன்னு எடுத்துக்கலாம், பிளாங்க்குடைய மாஸ். வேற என்ன ஃபோர்ஸ் இருக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா சிலிண்டரும் அதுக்கு முட்டு கொடுக்குது. அப்போ சிலிண்டர் என்ன சொல்லணும்? நான் உனக்கு ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் தரேன், அது வந்து இந்த ஏன்னா அது தள்ள தான் செய்யும். ஸோ நார்மல் ரியாக்ஷன் பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட். அப்போ இந்த R2 மேலே இருக்கு. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் இது கொஸ்டின் கேட்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம்? அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து என்னது? இந்த சம், செகண்ட் சம் இந்த எக்ஸசைஸ். இப்போ இதை பார்த்தோம்னா என்ன? இதுவும் அதே மாதிரி தான். இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. இப்போ ஐடென்டிஃபை பண்ணுங்க சர்ஃபேஸ் எல்லாம். ஃபர்ஸ்ட் பால் ஏ எடுத்துக்கிட்டோம்னா என்னது? இங்கே ஒன்று ஸ்பியர் இல்லையா? ஸ்பியர் ஏ எடுத்துட்டேன்னா இங்கே ஒரு கான்டாக்ட், இங்கே ஒரு கான்டாக்ட், இங்கே ஒரு கான்டாக்ட். அப்போ 3 ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எனக்கு வேணும். அதோட எனக்கு வந்து என்ன இருக்கணும்? ஒரு வெயிட்டும் இருக்கணும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுறேன்? இது வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன் வால்னால. அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ்னால எனக்கு வரக்கூடிய ரியாக்ஷன் இப்படி இருக்கும். இந்த பால் பினால வரக்கூடிய ரியாக்ஷன் இப்படி இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி இந்த ஏ என்ன பண்ணும்? பால் பிக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும், அது R3 இப்படி இருக்கும். இந்த ஏ வந்து என்ன பண்ணும்? திருப்பி தரைக்கு ஒரு R2 ஃபோர்ஸ் கொடுக்கும். பாலுக்கு என்ன பண்ணும்? R1 ஃபோர்ஸ் கொடுக்கும். ஏன்னா ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் இல்லையா நார்மல் ஃபோர்ஸஸ், அதனால. ஆனால் எனக்கு இப்போ என்ன தேவை? பால் ஏ தான் தேவை, ஸ்பியர் ஏ தேவை. ஸ்பியர் ஏக்கு நான் போட்டேன்னா பால் வந்து என்ன பண்ணும்? இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. சர்ஃபேஸ் என்ன பண்ணுது? R2 மேலே கொடுக்குது. வெயிட் ஆஃப் த ஸ்பியர் என்ன இருக்குது? கீழே ஆக்ட் பண்ணுது. ஸோ MA × G. இப்போ இன்னொன்று என்ன? ஏதாவது வேற இருக்கா? எஸ், R3 இருக்குது பார்த்தீங்களா? R3 என்ன பண்ணுது? இதுதான் சர்ஃபேஸ்னா இது வந்து பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். அப்போ நம்ம பேரலில் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வச்சுக்கணும். ஸோ பேரலல் இங்கேருந்து இங்கே இருக்குன்னா R3 இங்கே இருக்கும். சரியா? ஸோ இது வந்து ஸ்பியர் ஏக்கு. இதே மாதிரி நான் ஸ்பியர் பிக்கு வரைஞ்சேன்னா என்னாகும்? இதுதான் பி நான் எடுத்துட்டோன்னா ஏ என்ன பண்ணும்? ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஓகேயா? அப்போ அது என்னது? இங்கிருந்து இதை நான் ரெஃபரன்ஸாக வச்சுட்டேன்னா R3 இங்கே இருக்குது. சரியா? அதே மாதிரி ஸ்பியர் பிக்கும் வந்து ஒரு மாஸ் இருக்கும் இல்லையா? அதனால வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். இப்போ தரையோட கான்டாக்டில் இருக்கா? நல்லா பார்த்துக்குங்க. பி தரையோட இல்லை, அப்போ அதுக்கு வந்து இருக்காது. ஆனால் 2 சர்ஃபேஸ் வாலோடயே இருக்குது. அப்போ இந்த வால் என்ன பண்ணும்? R4 இங்கே கொடுத்துச்சுன்னா இங்கே ஸ்பியர் பி வந்து வாலுக்கு R4 கொடுக்கும். அப்போ வால்னால கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது? R4 இங்கே. அவ்வளோதான். ஸோ நல்லா பார்த்துங்க, 2 சர்ஃபேஸ் கான்டாக்ட்னா 2 ரியாக்ஷன், ஒரு வெயிட், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0. ஸோ இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ மூணாவது என்னது? ஸோ மூணாவது நம்ம இதை பார்த்தோம்னா இது ரொம்ப சிம்பிள் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. A point A on a sphere of weight W rest in contact with a smooth vertical wall. இங்கே எல்லாமே ஃப்ரிக்ஷன் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இஸ் சப்போர்ட்டட் பை a string joining a point B. இங்கே இருந்து என்ன பண்ணுது? on the sphere to the point C on the wall. சரியா? அப்போ நமக்கு இங்கே என்னது? ஸ்ட்ரிங்னு வந்துட்டாலே டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம்? ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் த ஸ்பியர் தான் வரைய போகிறோம். ஸ்பியர் வரையும் பொழுது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் என்னது? ஸ்பியர். அப்படின்னா நான் ஸ்பியரில் போய் உட்காந்தேன்னா என்னுடைய டென்ஷன் எப்படி இருக்கும்? டென்ஷன் இஸ் அவே ஃப்ரம் மீ. ஸோ அவே ஃப்ரம், ஆனால் அலாங் த ஸ்ட்ரிங்லேயே தான் நம்ம வரையணும் டென்ஷனை, ஆனால் அவே. ஸோ இந்த டென்ஷன் எங்கே இருக்கும்? இந்த இடத்துல போயிடும். ஓகே, வேறு ஏதாவது ஸ்ட்ரிங் இருக்கா? இல்லை. இப்போ நார்மல் ஃபோர்ஸுக்கு போங்க. இங்கே ஒரு கான்டாக்ட் இருக்குது,
அப்போ என்ன பண்ணும், இந்த வால் சொல்லும் நான் உனக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்பியர் இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். இதில் வேறு ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கா? இல்லை. ஆனால் நமக்கு ஆல்ரெடி தெரியும் நமக்கு வெயிட் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். ஸோ நான் இப்போ இதை எடுத்து நான் ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ வெயிட் இங்கே இருக்கும். ஓகேயா? வால் வந்து இந்த ஸ்பியருக்கு கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் இந்த சைடு வரும். இதை நான் ரெஃபரன்ஸ் லைனாக வச்சுக்கிட்டேன்னா எனக்கு டென்ஷன் வந்து இந்த டைரக்ஷனில் போகும். அவ்வளோதான். இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். இது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு ஒரு ஒன்ஸ் வரைய தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எல்லா சம்மும் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து என்னது? 4th one. A rod AB, ABங்கிற ஒரு ராட் வந்து வெயிட் W1, ஓகே, அதனுடைய வெயிட் W1 பிளேஸ்டு ஓவர் த ஸ்பியர், ஓகேயா, ஆஃப் வெயிட் W2. ஸ்பியருடைய வெயிட் W2ன்னு ஆயிடுச்சு. கிரவுண்ட் இஸ் ரஃப். கிரவுண்ட் இஸ் ரஃப்னா ஃப்ரிக்ஷன் வேணும். பட் நோ ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ராட் அண்ட் ஸ்பியர். ராடுக்கும் ஸ்பியருக்கும் ஃப்ரிக்ஷன் கிடையாது, வாலுக்கும் ஸ்பியருக்கும் ஃப்ரிக்ஷன் கிடையாது. மேபி அப்போ ராடுக்கும் கிரவுண்டுக்கும் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஏன்னா கிரவுண்ட் ரஃப் இல்லையா, அதை பற்றி அவங்க கொடுக்கல. ராடுக்கும் ஸ்பியருக்கும் வாலுக்கும் இந்த 3 டைரக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பியர் டு வால், ஸ்பியர் டு ராட், ஃப்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் கிரவுண்டுக்கும் ராடுக்கும் ஃப்ரிக்ஷன் பற்றி பேசலை. அப்போ ட்ரா ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் ஸ்பியர் அண்ட் ராட் செப்பரேட்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த படம் வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பியருக்கு வரைஞ்சிக்கலாம்ப்பா. ஸ்பியருக்கு வரும்போது என்னாகும், ஃபஸ்ட்டு வால் இங்கே ஒரு சர்ஃபேஸ் கான்டாக்டில் இருக்குது. அப்போ வால் என்ன சொல்லும், நான் உனக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் நான் R1 கொடுக்குறேன், நீ திரும்ப எனக்கு கொடுத்துக்கோ. வேறு ஏதாவது கான்டாக்ட் இருக்கா? எஸ், இந்த சர்ஃபேஸ் இருக்குது. அப்போ இது என்ன சொல்லும், தர வந்து நான் உனக்கு ஒரு R2 ஃபோர்ஸ் கொடுக்குறேன், நீ எனக்கு R2 ஃபோர்ஸ் கொடு. இப்போ இந்த பிளாங்க் என்ன சொல்லும், ராடு வந்து என்ன சொல்லும், நானும் உங்க கூட கான்டாக்டில் இருக்கேன், அதனால நானும் ஒரு பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நீ R3 கொடுத்தேன்னா நான் உனக்கு R3 கொடுக்குறேன். சரியா? ஆனால் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பேர், ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர். இப்போ இந்த இது வந்து ஸ்பியருக்கு மட்டும்தான் பார்த்தோம். அப்போ ஸ்பியருக்கு வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ நான் வந்து ஸ்பியருக்கு வரைஞ்சேன்னா இப்போ என்னாகும், எனக்கு வந்து தர வந்து R1 அப்வர்டில் கொடுக்கும். வால் வந்து என்ன பண்ணும், தர வந்து R2, ஏன்னா நான் டயக்ராமில் R2 எடுத்திருக்கேன். வால் வந்து R1 ஃபோர்ஸ் இந்த சைடு கொடுக்கும். இந்த சைடு என்ன பண்ணும், இந்த ராடு வந்து சரி நான் உனக்கு R3 கொடுக்குறேன். இம்பார்ட்டன்ட் ஆல் யார், வெயிட், ms ஆக்சலரேஷன் டியூ. அப்போ வெயிட் என்ன பண்ணும், ஆக்டிங் டவுன். இதுதான் வந்து இதனுடைய என்னது ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் ஸ்பியர். இப்போ நான் என்ன பண்ணணும், ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் ராடு வரையணும் இல்லையா. ராடு வரையும் பொழுது எனக்கு என்ன ஆகும், ராடு வரைஞ்சேன்னா, ஸோ ராடுக்கு எடுத்துக்குங்க. இப்போ இதே டயக்ராம் தான் நான் ராடுக்கு வரையும் போது R3 ஆல்ரெடி தெரியும். இங்கே தானே கான்டாக்ட் பர்பண்டிகுலராக வரைஞ்சேன்னா R4. சர்ஃபேஸ் வந்து தர வந்து R4 அப்வர்டு கொடுத்தா ராடு வந்து தரைக்கு R4 கொடுக்கும். சரியா? அவ்வளோதான். வேறு ஏதாவது கான்டாக்ட் இருக்கா? இல்லை. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து கிரவுண்ட் இஸ் ரஃப்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, ராடுக்கும் கிரவுண்டுக்கும் உண்டாங்க. அப்போ கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் இருக்கும். ராடு எங்கேப்பா நகர பார்க்கும், இந்த எண்டில் தானே ராடு இப்படி தானே சறுக்கி விழ பார்க்கும். அப்போ ஃப்ரிக்ஷன் எப்போவுமே என்ன பண்ணும், ஆப்போசிட் டு த மோஷன். எந்த சைடு நகருதோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் ஃப்ரிக்ஷன் வரும். ஏன்னா அந்த பொசிஷன் ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கா. அப்போ நமக்கு இங்கே எங்கே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வரும், இப்போ ராடு லீனிங் டுவர்ட்ஸ் திஸ் சைடுனா நம்ம ஃப்ரிக்ஷன் வந்து என்ன சைடு வந்துடும், இந்த சைடு வந்துடும். அப்போது நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சேன்னா தர வந்து என்ன சொல்லுது, R4 எனக்கு மேலே கொடுக்குது. கரெக்டாக? அதுக்கப்புறம் R3 என்ன பண்ணும், இந்த ஸ்பியர் வந்து என்ன சொல்லும், நான் R3 ரியாக்ஷன் இப்படி கொடுப்பேன்னு சொல்லும். பாக்கி என்ன இருக்குது, வெயிட் வந்து ஆக்டிங் டவுன்வர்ட். சரியா? இப்போ பாக்கி இன்னொன்று ஃபோர்ஸ் என்ன இருக்குது, ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஃப்ரிக்ஷன் எந்த சைடு, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்ட் பண்ணுது. ஏன்னா இந்த ராட் அந்த சைடு லீன் பண்ணுறதுனால ஃப்ரிக்ஷன் வில் ஆக்ட் இன் திஸ் வே. இது புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் ராட். சரியா? இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க, நோ ஃப்ரிக்ஷன் வில் ஆக்ட் பிட்வீன் ஸ்பியர் அண்ட் கிரவுண்ட். ஏன் ஸ்பியர் அண்ட் கிரவுண்டுக்கு இருக்காதுன்னா, இந்த ஹரிசானல் காம்பனண்ட் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, எது ராடுக்கும் ஸ்பியருக்கும் ஹரிசானல் காம்பனண்ட் என்ன பண்ணும்னா will be balanced by the horizontal normal reaction from the wall. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, no force will act between sphere and ground. ஸ்பியர் அண்ட் கிரவுண்டுக்கு எந்த ஃபோர்ஸ், நோ ஃப்ரிக்ஷன்னு கேட்டிருக்காங்க. ஏன் ஃப்ரிக்ஷன் இருக்காதுன்னா, இப்போ நீங்கள் வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணினீங்கன்னா, ஹரிசானல் காம்பனண்ட் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன் ஃப்ரம் த ராட் ஆன் த ஸ்பியர், இதை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்க, தீட்டான்னு எடுத்துட்டோம்னா, ஓகேயா, இதை நான் தீட்டான்னு எடுத்துட்டோம்னா இது என்ன ஆகிடும், இது வந்து you can take this as theta or this as theta. Horizontal
நான் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த சைடு இப்போ ஹரிசானல் டைரக்ஷனில் இது தீட்டா இதாச்சுன்னா இது என்ன ஆகும், எனக்கு R3 cos தீட்டா ஆகிடும். இது வந்து R3 sin தீட்டா ஆகிடும். சரியா? இது வந்து இப்போ இது வந்து என்ன பண்ணும், இந்த R3 cos தீட்டாவும் இந்த R1ம் பேலன்ஸ் பண்ணும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ அதனால அந்த இது வந்து நகரவே நகராது. ஸோ நகராமல் இருக்கும்போது ரெஸ்ட்டில் வந்து ரிலேட்டிவ் மோஷன் இருந்தால் மட்டுமே ஃப்ரிக்ஷன் வரும். இங்கே ரிலேட்டிவ் மோஷனே கிடையாது. அப்போ எங்கேருந்து ஃப்ரிக்ஷன் வரும்? ஸோ இந்த பேலன்ஸ், இது ரெண்டு பேலன்ஸ் பண்ணுறதுனால R3 cos தீட்டாங்கிறது என்னது, ஹரிசானல் காம்பனன்ட். நீங்கள் இந்த சைடு தீட்டா எடுத்தீங்கன்னா R3 sin தீட்டான்னு வரும். நான் அந்த சைடு போகலை. ஓகே. ஸோ இந்த சைடு எந்த சைடு தீட்டா எடுக்கிறோமோ அதை பொறுத்து ஹரிசானல் காம்பனன்ட் தான் சொன்னேன். R3 cos தீட்டா. இங்கே நான் என்னுடைய டயக்ராம் பிரகாரம் R3 cos தீட்டா. நம்ம சிம்பிளாக எப்படி எழுதிக்கலாம், ஹரிசானல் காம்பனன்ட் ஆஃப் R3 என்ன பேலன்ஸ் பண்ணிடும், பேலன்சஸ் R1. ஸோ அதனால என்ன பண்ணும், ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஓகே. ஏன்னா ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஈக்குலிபிரியம் பொசிஷனில் ரெஸ்ட்டில் இருக்கும். அட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஃப்ரிக்ஷன் வந்து என்னது, 0. ஃப்ரிக்ஷன் வில் கம் டு பிளே ஒன்லி when there is a relative motion. புரிஞ்சுதா? சரி, இன்னும் ஒரு கொஷின் பார்த்துட்டு நம்ம அடுத்த கிளாஸில் பாக்கி உள்ள கொஷின்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ என்னது, 5th கொஷின். A rod OA is suspended with the help of massless string AB. ABங்கிறது வந்து ஸ்ட்ரிங்கு. சரி, அப்போ வந்து இதுதான் ராடுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது ஸ்ட்ரிங்கு. அப்போ ராடு தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் கன்சிடரேஷனாக நான் அதில் ஏறி உட்காந்தேன்னா டென்ஷன் வந்து இப்படி இது பண்ணும். ராட் இஸ் ஹிஞ்சுடு. ஸோ ஹிஞ்ச் ஃபோர்ஸ் என்னது, இப்போ வந்து வெர்டிக்கலி ஒரு ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, ஹரிசான்லி ஒரு ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து இந்த ராடை மேலே தூக்கி நிறுத்த பார்க்கும். இந்த ஹரிசானல் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும், இந்த வாலோட இதை அட்டாச் பண்ணி வைக்கும். கரெக்டா? ஸோ இதுதான். இதுக்கப்புறம் என்ன இருக்கும், இந்த ராடுக்கு வந்து நமக்கு வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். கரெக்டாக? இங்கே சென்டர் ஆஃப் மாஸ், ராடோடைய சென்டர் ஆஃப் மாஸ் இங்கேன்னு எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் டவுன். ஸோ இப்போ என்ன ஆகும், இப்போ நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், டென்ஷன் வந்து இந்த சைடு இருக்கும். இங்கே வந்து பார்த்தோம்னா ஹரிசானல் ஃபோர்ஸ் ஒன்று FH இருக்கும், இங்கே வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்கும். சரியா? இதுதான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகே. இது வந்து வெர்டிக்கல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஹிஞ்ச் ஆன் த ராட், அதே மாதிரி ஹரிசானல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஹிஞ்ச் ஆன் த. சரியா? ஸோ இப்போ இன்னும் ஒன்று அதோட நான் முடிச்சிடுறேன். ரிமைனிங்